அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ரமலானுடைய நோன்பினுடைய பரக்கத்தை முழுமையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரமலானுடைய காலத்திலும் தான், ஏனைய சுன்னத்தான நோன்பை பிடித்திருக்கக்கூடிய காலத்திலும் தான், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாம் அனைவர்களும் தெளிவாக அறிந்து படித்து அதை பேணி எங்களுடைய நோன்பை முறிக்காமல் பாதுகாத்து வருகின்றோம். ஆனால் நோன்பை பிடித்து பசியும் தாகமும் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கும். நோன்பினுடைய எந்த ஒரு ரஹ்மத்தும் பரக்கத்தும் இல்லாமல், அதனுடைய சவாபை இல்லாமல் ஆக்கக்கூடிய நாம் தெரியாத பல காரியங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வாருங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு பல கோணத்திலே சொல்லித் தருகின்றார்கள் எந்தெந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று. அந்த அடிப்படையிலே நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பார்வையால், தன்னுடைய பேச்சினால் கெட்ட விடயத்தை பார்த்தாலும் பேசினாலும் நோன்பினுடைய பலன் இல்லாமல் போய்விடும், நோன்பினுடைய சிறப்பு இல்லாமல் போய்விடும். அந்த அடிப்படையிலே கெட்ட பார்வை என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் இன்றைய காலத்திலே கையடக்க தொலைபேசி வைத்திருக்கிறோம், லேப்டாப் வைத்திருக்கிறோம், தொலைக்காட்சி வைத்திருக்கிறோம். இவைகளின் ஊடாக தேவையற்ற விடயங்கள், பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியிலே நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய விடயங்கள் அல்லாத அதற்கு அப்பால் பட்ட பல விடயங்களை சும்மா பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நேரத்திலே நம்முடைய நோன்பு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம்தான். அதே நேரம் சோசியல் மீடியாவிலே கெட்ட வீடியோஸ், கெட்ட புகைப்படங்கள் வருகின்றது. அந்த நேரத்திலே அதை பார்த்து நாங்கள் ரசித்து அதையே பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம்தான். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், மல்லம் யத கௌல ஜூரி வல் அமல பிஹி, எவரொருவர் கெட்ட வார்த்தையை விடவில்லையோ, அவ்வாறான கெட்ட விடயத்தை செயற்படுத்துகின்றாரோ, அவர் நோன்பிருப்பதில் அல்லாஹுக்கு எந்த ஒரு ஹாஜத்தும் இல்லை. அல்லாஹ் அவருடைய நோன்பை எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு ரஹமத்தையும் அவருடைய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் என்பதுதான் அர்த்தம். பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர இதுதான் மிச்சம். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாங்கள் நோன்பை பேணி பாதுகாத்து கொண்டால்தான் அதனுடைய முழுமையான பரக்கத்தும் கிடைக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறேதான் எங்களுடைய சிந்தனை, எண்ணம், இதன் மூலமாக நல்ல மனிதன் ஒருவரை கெட்ட முறையில் நாங்கள் நினைப்பது, கெட்ட சிந்தனையை ஒரு மனிதனை பார்த்து ஷைத்தான் தான் எங்களுடைய உள்ளத்திலே தூண்டுவான். நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் அவ்வாறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இது அவுலியாக்கள் சொல்லுவார்கள், இவ்வாறான விடயம் நோன்பை முறித்துவிடும் என்றே சொல்லுவார்கள். எனவே நம்முடைய நோன்பை நன்மையே இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய காரியம்தான் இது. அதே போலதான் எங்களுடைய எண்ணத்தினால் அந்நிய பெண்ணை, எந்த பெண்ணை பார்ப்பது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆணை நமக்கு பார்ப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ நினைத்து நாங்கள் இச்சையான எண்ணங்களை உள்ளத்திலே கொண்டால் எங்களுடைய நோன்பினுடைய பலனே இல்லாமல் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரமே மிஞ்சிவிடும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய நோன்பு பிரயோஜனம் தர வேண்டும் என்றால் புறம் பேசுவதை விட்டும் எங்களுடைய நாக்கை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொய் பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பொய் பேசுகின்ற பொழுது ஹராம், அல் கிஸ்பு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நோன்பாளியாக இருக்கக்கூடிய வியாபாரி பொய்யை சொல்லி வியாபாரம் செய்தால் அவருடைய வியாபாரம் ஹராம், அவருடைய பேச்சு ஹராம். நோன்பு அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராது, அவருடைய வியாபாரம் எந்த ஒரு பிரயோஜனம் தராது. ஒரு சிறிய பிள்ளையை கூட பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு நமது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமாக நோன்பு காலத்திலே ஆடை, நகை போன்ற விடயங்கள் விற்பனை செய்யக்கூடிய முதலாளிமார்கள் ஏனைய முதலாளிமார்களை
நான் சுட்டி காட்டுகின்றேன், எல்லா வியாபாரிகளையும் நான் சுட்டி காட்டுகின்றேன். பொய் கலக்காத வியாபாரம் என்றைக்குமே பரக்கத்தாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளம் வயதில் செய்து காட்டிய வியாபாரம் அந்த வியாபாரம் தான். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை முழுக்க பொய்யே கிடையாத ஒரு நபியினுடைய உம்மத்து நாங்கள் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது அந்த பொய்யை செய்தோம் என்றால் எங்களுடைய நோன்பு முழுக்க பாழாகிவிடும். எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்காது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறுதான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாங்கள் பிற மனிதரை பற்றி பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்றால் என்ன, பொறாமை எவ்வாறு ஏற்படும், பொறாமையினுடைய பாவங்கள் என்ன என்பதெல்லாம் பல கோணத்தில் அறிந்திருப்போம். ரமலானுடைய மாதத்திலும் கூட நோன்பாளியாக இருந்து கொண்டு பிற மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போனால் ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு விடயம் கிடைத்து விட்டதே என்று உள்ளத்திலே ஒரு வகையான கொதிப்பு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பொறாமை என்று சொல்லுவோம். எனக்கு கிடைக்கவில்லையே என்றால் அது எங்களுடைய ஆசை, அவனுக்கு கிடைத்து விட்டதே என்று துடித்தால் அது பொறாமை. அவனுக்கு கிடைத்து விட்டதை நினைத்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம் ஏற்படுகின்றது என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நோன்பு ஃபசாதாகிவிடும், நோன்பினுடைய கூலியை இல்லாமலாக்க செய்துவிடும். வெறுமனே அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றியவனாக மாத்திரமாக கூடாது, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி அதை பேணி பாதுகாத்த நல்லடியார்களாக ஆக வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சமையலில் ஈடுபடக்கூடியவர்கள் அதனை உப்போ அல்லது வேற ஏதாவது ஒன்று போதுமானதாக இருக்கிறதா, கணக்காக போடப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக நாக்கிலே வைத்து தொண்டையை தாண்டி வயிற்றுக்குள்ளே செல்லாமல் நாங்கள் நாக்கிலே வைத்து அதனுடைய சுவையை பார்க்கலாம். இது நோன்பை முறிக்காது. அதே போன்று எங்களுடைய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நாங்கள் பிரஷ் பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய தொண்டையை தாண்டி அதனுடைய டேஸ்டோ அதனுடைய உமிழ் நீரோ சென்று விட்டால் நோன்பு முறிந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் வரையறையை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி எங்களுடைய பிரஷ் பண்ணுகின்ற பொழுது நோன்பு முறிக்காது என்பதை தெளிவாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகின்றோம். பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகின்ற பொழுது வரையறையை தாண்டி எங்களுடைய சுவாசத்தின் ஊடாக எங்களுடைய ஏனைய முறைகளினூடாக நாங்கள் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது நோன்பை முறிக்காது, ஆனால் நோன்பினுடைய பலாபலன்களை இல்லாமலாக்க செய்துவிடும் என்கின்ற பயம் ஏற்பட்டால் அதனை பாதுகாத்து நாங்கள் அதனை பாவிக்காமல் விடுவதுதான் ஏற்றமான பேணுதலான முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, பல விடயங்கள் நோன்பை முறிக்காது, ஆனால் நோன்பினுடைய நன்மையை இல்லாமலாக்க செய்துவிடும், நோன்பினுடைய சிறப்பை இல்லாமலாக்க செய்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே எவ்வளவு விடயங்களை நாங்கள் அறியாமல் தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சரியான முறையிலே பயன்படுத்த தெரியாமல் அல்ல. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் இவ்வாறான விடயங்களை ஏதோ ஒரு ரீதியிலே தெளிவுபடுத்தி எங்களுடைய அமட்களை செவ்வையான முறையிலே செய்வதற்கான வழிகளை காட்டுவானாக என்று வேண்டியவனாக ரமலானுடைய முழு பரக்கத்தையும் அடைந்த நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.